குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா தடவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் தண்டகாரண்யம். இந்த படத்தோட கேஷன் குரோ பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். தண்டகாரண்யம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்தோட தலைப்பு, தமிழ் திரைப்படம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அட்டகத்தி படத்துல நடிச்ச தினேஷ் அவர்கள் வந்து கதாநாயகனா நடிச்சிருக்காரு. கலையரசன் அவர் இந்த படத்துல வந்து ஒரு கதாநாயகனா நடிச்சிருக்காரு. மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஜார்க்கண்ட், அதாவது வட இந்தியாவில தான் கதை ஆரம்பிக்குது. 2009 காலகட்டத்துல வந்து கதையை ஆரம்பிக்கிறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம்ப் மாதிரி ஒன்று இருக்கு. அதாவது ISGSன்னு சொல்லிட்டு, அதாவது இந்த நக்சலுக்கு எதிரான ஆயுதப்படை வீரர்களை வந்து ட்ரைனிங் கொடுத்து, எப்படி மிலிட்ரி வீரர்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி நக்சல்களுக்கு எதிராக வீரர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள கூட்டிட்டு போய் நக்சலை சுட்டுக் கொள்ற மாதிரியான ஒரு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கலையரசன் வந்து பாத்தீங்கன்னா அவர் தமிழ்நாட்டில இருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பக்கத்துல இருந்து ஒரு கிராமத்துல இருந்து வன கிராமம், அந்த கிராமத்துலதான் அவர் குடியிருந்திருக்காரு. அவருடைய அண்ணன் தான் வந்து பாத்தீங்கன்னா அட்டகத்தி படத்துல நடிச்ச தினேஷ் அவர்கள் தான் அவருடைய அண்ணன். அந்த கிராமத்துல மலைவாழ் மக்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல தான் ஒரு கலையரசன் வந்து பாத்தீங்கன்னா அந்த 10வது படிச்சுட்டு ரொம்ப சரியா மார்க் எடுக்காதனால அந்த டெம்பரரி போஸ்டிங்கா வனக்காவலரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேலை பார்த்துக்கிட்டு ஒரு காலகட்டத்தில் அங்க ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருது. அதனால அங்கிருந்து அந்த ஊரை விட்டு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. அங்க ஒருத்தர் ஐடியா கொடுக்குறாப்ல தினேஷுக்கு, இந்த மாதிரி உங்க தம்பியை வந்து இந்த ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சோம்னா ஒரு 10 லட்ச ரூபா இந்த மாதிரி எல்லாம் செலவாகும். இந்த இடத்துக்கு அனுப்பிச்சு சர்வீஸ் வாங்கியாச்சுன்னா மாசம் ஒரு 20,000 30,000 கவர்மெண்ட் உத்தியமா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்க நிலத்தெல்லாம் வித்து அங்க அனுப்புறாங்க. அங்க போன பார்த்தா அங்க என்ன ஒரு ட்விஸ்ட்னு கேட்டீங்கன்னா, அந்த ISGSன்னு சொல்லி அந்த பயிற்சி கொடுக்குறாங்களா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நக்சலா இருக்கிறவங்களை சரண்டர் அடைய சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மறுவாழ்வு கொடுக்குறோம், பயிற்சி கொடுக்குறோம்னு சொல்லிடுற மாதிரிதான் இவங்களை எல்லா இளைஞர்களையுமே சொல்றாங்க. ஆனா இவங்க உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா நக்சல் கிடையாது. இந்த வேலைக்காக தான் ஒரு நக்சல் சொல்லிட்டு சரண்டர் ஆயிட்டு ஆயுதங்களை ஒப்படைச்ச மாதிரி சரண்டர் ஆகி போட்டோலாம் எடுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த பயிற்சிக்கு போறாங்க. இவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சா இல்லையா, இவங்க வந்து நக்சல்னு சரண்டர் ஆனதுனால குடும்பங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திச்சு, ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்துல சரண்டர் ஆகும்போது அந்த பேப்பர் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாநிலத்துக்கு வரும்ல, இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்துக்கு வரும்போது அவங்க குடும்பத்தை வந்து போலீஸ் துன்புறுத்தினாங்களா இல்லையா, இது என்னதான் ஆச்சு, கலையரசனுக்கு இந்த வேலை கிடைச்சிச்சா இல்லையா, உண்மையான நக்சல்கள் எங்க இருக்காங்க, இவர் தினேஷ் என்ன மாதிரியான கேரக்டர் ரோல் பிளே பண்ணாரு இங்க தேன்கனிக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த காட்டுப்பகுதியில, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட தண்டகாரண்யம் படத்தோட முழு நில திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. தண்டகாரண்யம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, காட்டுப்பகுதி ஒரு 3-4 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய காட்டுப்பகுதி, ஜார்க்கண்ட் மாநிலம் அங்கே இருக்கக்கூடிய சில காட்டுப்பகுதிகள் தான் வந்து தண்டகாரண்யம் காடுகள் அப்படின்னு சொல்றாரு. இந்த படத்தோட இயக்குனர் வந்து பாத்தீங்கன்னா அதியன் ஆதிரை. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டுன்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்தோட இயக்குனர் தான் இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட டைட்டில் கார்டிலே போட்டாங்க, சில நியூஸ் பேப்பர்ல வந்த செய்தி உண்மையின் அடிப்படையில சில கற்பனைகளை கலந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. இந்த படத்தோட பாடல்களும் பின்னணி இசையும் ஜஸ்டின் பிரபாகரன் அவருடைய பாடல்களும் பின்னணி இசையும் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. தேன்கனிக்கோட்டை காட்டுப்பகுதியை வந்து ஒளிப்பதிவாளர் வந்து அழகா காமிச்சிருக்காரு. கலையரசனுக்கு ஜோடியா நடிச்ச அந்த கதாநாயகி ரொம்ப அழகா இருக்காங்க. ஒளிப்பதிவாளர் அழகா காமிச்சிருக்காங்க. பாடல்கள் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் டக்கு டக்குன்னு டிராவல் ஆகுது. செகண்ட் ஹாப் வந்து பாத்தீங்கன்னா இவர் தினேஷ் வந்து ஒரு கேரக்டர் சேஞ்ச் ஆகுறாரு. மலைவாழ் மக்களா அந்த பழங்குடியா இருந்தவர் சில பாதிப்புகளால அவர் கேரக்டர் மாறுறாரு. அங்க வந்து ஒரு பாட்டு போடுறாங்க, மனிதா மனிதா மனிதான்னு ஒரு போராட்டமான பாட்டு போடுறாங்க. அங்க இருந்து அவருடைய கேரக்டரைசேஷன் மாறுது. செகண்ட் ஹாப் டக்கு டக்குன்னு போகுது. ஓவராலா பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தண்டகாரண்யம் திரைப்படம் இன்னைக்கு வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் வந்து விழிப்புணர்வோட இருக்கணும். என்ன வேலைக்கு போறோம், எப்படி போறோம் அப்படிங்கிறத விழிப்புணர்வோட போகணும். இந்த மாதிரியான நாட்டுல சில விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிறத வந்து இயக்குனர் வந்து அதியன் ஆதிரை வந்து எடுத்து காமிச்சிருக்காரு. இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லக்கூடிய படமா இருந்தாலும் என்டர்டைன்மெண்டோட தான் இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த வாரம் நீங்க தேட்டர்ல ஒரு படம் பார்க்கணும்னா தண்டகாரண்யம் திரைப்படத்தை வந்து நீங்க வந்து தாராளமா தேட்டர்ல போய் பார்க்கலாம். படம் வந்து ஓகே, ஒரு தடவை பாக்குற மாதிரி தான் இருக்கு. நான் பண்ண இந்த திரை விமர்சனம், தண்டகாரண்யம் படத்தோட திரை விமர்சனம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் அவங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும்
ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.